Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மத்திய தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் தனது கணவருமான சுந்தர் சியை தொகுதி மக்கள் அமோக வெற்றி பெற செய்வார்கள் என பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் தமிழ்ச்சனம் தொலைக்காட்சிக்கு குஷ்பு அளித்த பேட்டியை பார்க்கலாம். பயம் தானே, டீலிமிட்டேஷன் பார்க்கும்போது இப்போ எஸ்ஐஆருக்கு எவ்வளோ பயப்பட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஓட்டிங் பாருங்கள் எங்கே போயிருக்கு. புதுச்சேரியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 91% ஓட்டிங் ஆகிருக்கு. ஆசாமில் உங்களுக்கு எவ்வளோ ஓட்டிங் ஆகிருக்கு. ஸோ இது எஸ்ஐஆர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆரில் ஆரம்பிக்கிறேன். எஸ்ஐஆர் பண்ணும்போது இதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிய வச்சாங்க. ஏன்னா கள்ள ஓட்டு வந்து நிச்சயமாக நிறுத்தப்படும். ஆனால் இன்றைக்கி உண்மையான ஓட்டுகள் வைக்கிறதுனால உங்களுக்கு ஓட் அதிகரிப்பாயிருக்கு. ஸோ இது அவங்க புரிய மாட்டேங்குது. எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக புரிய வரும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் என்னென்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாமல் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய படித்த ஒரு எம்எல்ஏ உட்காந்துட்டு இருக்காரு இல்லை, வார்த்தைக்கு வார்த்தை படிக்காத மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு. அவர் கொஞ்சம் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் லெசன் எடுத்தாருன்னா முதலமைச்சர் அவர்கள் பெட்டராக இருக்கும். நாங்கள் வந்து அப்பாவும் தாத்தாவும் பரம்பரையும் வச்சுட்டு நாங்கள் முன்னாடி வரல. சார் வந்து கஷ்டப்பட்டு சொந்த காலில் நின்றுட்டு இன்னைக்கு இந்த அந்தஸ்தில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ நாங்கள் வந்து என் அப்பா யார் தெரியுமா, என் தாத்தா யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, இது வடிவேல் காமெடி தான், நானும் ஒரு ரவுடி தான் பார்த்துக்கோடா, அந்த ரேஞ்சில் நான் அந்த காமெடி பண்ணுறதுக்கு நாங்கள் இறங்கலை. மக்களுக்காக நல்லது செய்யணுன்னா ஒரு நல்ல மனசோட சுந்தர் சார் அவர்கள் இறங்கியிருக்காரு. மக்கள் நிச்சயமாக வாக்களித்து அவர் ஜெயிக்க வைப்பாங்க. ஒட்டுங்களேன். ஏன் இதே காங்கிரஸ் உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் காங்கிரஸ் கூட இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு எத்தனை லட்சம் கோடிக்கு 1,60,60,000 கோடிக்கு நீங்கள் ஊழல் பண்ணீங்கல்ல. இது பயத்தை நான் காட்டுறது. இது வரைக்கும் எனக்கு போட்டியே இல்லை. நான் வந்து சிங்கிள் வந்து நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி சொல்லிட்டு அவர் சுற்றிட்டு இருந்தார். மக்கள் மெரிட்டிட்டு இருந்தார். ஏன்னா எந்த அந்த தொகுதிக்கு போனாலும் மக்கள் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இது வரைக்கும் எங்களை பார்க்கவும் விடலை. ஸோ அவர் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சுந்தர் சார் மாதிரி எனக்கு போட்டி யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது, ஒரு நேர்மையான ஒருத்தர் கீழே இறங்கும்போது ஒரு பயம் வந்துச்சு. அதனால தான் இவ்வளோ தகாத வார்த்தையால் படித்த ஒரு புத்தி காமிச்சிட்டாரு. எங்களுடைய வலுப்பு புத்தி நாங்கள் காட்டுறோம், அவ்வளோதான்.